வெல்கம் பேக் நேர்களே. ஸோ 2015 பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் வந்து ஆக்டர்ஸ் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டூல் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, பப்ளிக்குமே வந்துட்டு பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க சினிமா பற்றி. ஸோ அந்த மாதிரியான முக்கியமான சில ட்வீட்ஸ் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பற்றி சொல்ல காத்துட்ருக்காங்க ஷைலஜா. கண்டிப்பாக கிறிஸ்டி, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஸ்டார்ஸ் பற்றி ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டார் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் அழைக்கப்படுறவர் கமலஹாசன். அவர் பார்த்தீங்கன்னா அந்த டேக்லைனுக்கு ஏற்ற மாதிரியே அவரோட ஃபேன்ஸ்லாம் இந்த வருஷம் வந்து ஹேஷ்டாக் கமலஹாசன் அப்படின்னு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி கமலஹாசனை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து ஒரு ஃபேனும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்டாக் மூலிமா ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது இந்த வருஷம் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது. அடுத்ததாக வந்து சமந்தா வந்து 10 படத்தில் வந்து டபுள் ஆக்ஷனில் நடித்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு ஸ்மோக்கிங் சீனில் வந்து நடிச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் வந்து இதை டேக் பண்ணி அவங்க வந்து ஸ்மோக்கிங் சீனை வந்து டேக் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டதுக்கு இவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அது வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தது. அதாவது இவங்க வந்து பைரேட்டட் டிவிடிஸ்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஒன்றா இருக்கிற இந்த காலத்தில் வந்து இவங்க அதை ஆதரிக்கிற மாதிரி அந்த பிக்சரை போட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டினாங்க. அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இந்த வருஷம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆர்ச்சின்னு செல்லமாக அழைக்கப்படுற மனோரமா அவர்கள் வந்து இறந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்தது இந்த வருஷம். அண்ட் நிறைய பேர் வந்து மனோரமா பற்றி வந்து விஷயங்களை வந்து தான் அன்றைக்கி ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது இந்த விஷயம். அருண்ஜேட்லி பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து அதோடைய ஸ்ட்ராட்டஜியை டோட்டலாகவே வந்து மாற்றணும், ஃபுல்லாக வந்து ரீவேம்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே கமெண்ட் பண்ணியிருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குட்டி தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அது என்னன்னா வந்து இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஜித்துக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ குட்டி தலை அப்படின்னு வந்து செல்லமாக அவருக்கு ஒரு பேர்லாம் வச்சு அந்த க்யூட்டான ஃபோட்டோஸ், அந்த குழந்தையோட ஃபோட்டோஸ் அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அஜித் இருக்கிற மாதிரியான சில பிக்சர்ஸ், குட்டி தலை வாழ்த்துக்கள், அஜித்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி தலை ஹேஷ்டேக் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரியங்கா சோப்ரா வந்து குவான்டிகாவில் வந்து நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இந்த குவான்டிகா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து சமூக வலைத்தளங்களில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட விஷயங்கள் கிறிஸ்டி. நன்றி ஷைலஜா. ஸோ சார் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல் ஆகிடுச்சு. ஸோ இஸ் தட் அ பூன் ஆர் அ பேன்? ஏன்னா வந்து நிறையா செலிபிரிட்டிஸ் ஆர் டேக்கிங் டு சோஷியல் மீடியா. பப்ளிக்கும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து உடனே போடுறாங்க. ரிவ்யூஸ் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வருது, கிரிட்டிசிசம் வருது. ஸோ வாட் இஸ் சோஷியல் மீடியா அக்கார்டிங் டு தமிழ் சினிமா? தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பூன் ஆஸ் வெல் அஸ் அ பேன். பூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ட்ரெய்லர், ஒரு டீசர், ஒரு ஃபர்ஸ்ட் லுக், நீங்கள் ஒரு படத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா லட்சக்கணக்கான மக்களை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அதை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. தேட்டர் மூலமாக தான் போகணும், இல்லை நியூஸ் பேப்பர் ஆட் மூலமாக போகணும். அது அவ்வளோ ஈஸியாக போய் ரீச் ஆகிடாது. அதுக்கான காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். ஒரு தேட்டர் மூலமாக போனோன்னா அந்த தேட்டர் ஓனர்லாம் கோஆப்ரேட் பண்ணணும். ஒரு ப்ரெஸ்ஸில் போடணுன்னா நீங்கள் வந்து ஆடுக்கு காஸ்ட் கொடுக்கணும். டெலிவிஷனில் ஆட் பண்ணணும்னா அதுக்கு பயங்கரமான செலவாகும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு, அதுவும் பர்டிகுலராக சோஷியல் மீடியாவோட சேர்த்து யூடியூபும் சேர்ந்து வரும்போது சோஷியல் மீடியாவில் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் யூடியூப். இந்த மூணும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ட்ரெய்லர் இன்றைக்கி வந்து உங்களுடைய ஒரு பர்டிகுலர் டீசர் மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சு வச்சுங்களேன், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அந்த ட்ரெய்லரை டீசரை பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் படத்துக்கான ஓப்பனிங் சர்டன்லி கேரண்டிட், உங்களுக்கு கேரண்டி இருக்குது, ஓரளவு வந்து மக்கள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நிகழ்வு வந்து கண்ட்ரீஸாக நடந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக என்ன ட்ரெண்டுன்னா, ஒரு எந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மில்லியன்ஸ் ஆஃப் ஹிட்ஸ் வந்திருக்கோ அது கண்டிப்பாக ஓப்பனிங் நல்லா இருந்திருக்கு. ஓப்பனிங் தான் நான் சொல்கிறேன், படம் ஓடுமா தெரியாது, 3 நாள் கேரண்டியாக உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும். அதுபோல் படம் நல்லா இருந்தால் போயிடும். அந்த ஓப்பனிங் கேரண்டி என்ஷூர் பண்ணுறது சோஷியல் மீடியா. இன்றைக்கி வந்து யூடியூப்லேயும் சரி, இல்லை ட்விட்டர்லேயும் சரி, எது ட்ரெண்ட் ஆகுதோ, எந்தெந்த விஷயங்களும் ட்ரெண்ட் ஆகுதோ அதுக்கு ஓப்பனிங் நல்லா கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி. இந்த மூணுமே வந்து ஒரு மிகப்பெரிய பூன் அப்படின்னு சொல்லலாம். இதே டைம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற பேன் அப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போ எல்லாருமே ரிவ்யூவர் ஆகிட்டாங்க. அதாவது யார் வந்து ட்விட்டர் ஹேண்டில் வச்சுருக்காங்களோ, இல்லை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ, அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர் இருக்காங்களோ முக்கியம் இல்லை, அவங்க எல்லாமே ரிவ்யூவர்ஸ். இன்றைக்கி எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிக்கலாம், எல்லாரும் வந்து ஒரு ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் போஸ்ட் போடலாம். அண்ட் தேர் ஆல் இன் அ கிரேட் ஹரி டு போஸ்ட் அ ரிவ்யூ.
அதாவது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ போடணும். படம் நைட்டு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஷோ தான் முடிஞ்சிருக்கும். இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் பார்க்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஈட்டின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு 4 ரிவ்யூஸ் வந்துடுச்சு. உடனே வந்து ஒருத்தர் சம்மரி போடுறாரு. எல்லாமே 2.5 2.5 2.5 ரேட்டிங். இது மூலமாக 2.5, இந்த ரிவ்யூ சேனல் 2.5, இந்த ரிவ்யூ சேனல் 2.5 அப்படின்னு பார்த்தா ஆவரேஜாக இருக்கணும். ஆனால் அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. ஓகே, எல்லாரும் எதிர்பார்ப்பை மீறி அந்த படம் வெற்றி அடைஞ்சிது. இப்போ 2.5 ரேட்டிங் கொடுத்தவங்க என்ன சொல்கிறது? அப்போ 2.5னா வெற்றியா? ஆக்சுவலி 2.5ன்றது ஆவரேஜ். ஆனால் அது வெற்றியே அப்படி சொல்ல முடியும். எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ அவசரமாக ஒரு ரேட்டிங்கை கன்சாலிடேட் பண்ணி போடுறீங்க? நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, லெட் த ப்ரைஸ் கம் ஃபர்ஸ்ட், லெட் த கிரிட்டிசிசம் கம் த லாஸ்ட். கிரிட்டிசிசம் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் உரிமை இருக்குது, தியேட்டரில் பார்க்குற எல்லா உரிமை இருக்குது. இவ்வளோ அவசரமாக இன்டர்வெல்லில் நீங்கள் வந்து ரிவ்யூ போடணும்னு அவசியம் இல்லை. யாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இல்லை. இப்போ யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இல்லை. அண்ணா நீ படம் பார்த்துட்டு இருக்க உடனே ரிவ்யூ போடுனா அப்படி யாரும் சொல்லலை. அவ்வளோ அவசரம் கிடையாது. அதாவது ஒரு படத்தை அழிக்கிற ஒரு நிகழ்வை தள்ளி போடலாம். நான் சொல்கிறது 10 நாள் கழிச்சு நான் சொல்ல, ஒரு 10 hours கழிச்சு போடலாம். அவ்வளோ அவசரமாக நீங்கள் வந்து ஒரு படத்தை ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாராட்ட மட்டும் எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்களோ அது நல்லது அந்த படத்துக்கு. ஏன்னா இன்னும் பரவலாக மக்கள் பதில் ரீச் ஆகும். இப்போ ஒரு தனி ஒருவன்ற படம் நல்லா இருக்குன்னு வந்த உடனே ஃபஸ்ட்டு மார்னிங் அது பார்த்தீங்கன்னா நூன் ஷோவுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் அடுத்த ஷோ படம் பிக்கப் ஆகுது, பெரிய டாக்கு சோஷியல் மீடியா மூலமாக பெரிய டாக்கு பயங்கரமாக பிக்கப் ஆகுது. அடுத்த ஈவினிங் ஷோ ஹவுஸ்ஃபுல்லு, நைட் ஷோ டிக்கெட் கிடைக்கல எங்குமே. இதுதான் சோஷியல் மீடியாவில் பூன். ஆனால் சோஷியல் மீடியா பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக எல்லாரும் போடும்போது பார்க்கணும்னு நினைக்கிற கொஞ்சம் ஜனங்களும் அதுவும் பர்டிகுலராக நான் சொல்கிற சில படங்களுக்கு பார்க்கணும்னு நினைக்கிற கொஞ்சம் ஜனங்களும் ஓடி போயிடுவாங்க. ஐயோ என்ன ஆவரேஜ் படமாமே இதுக்கே போகணும் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து கண்டிப்பாக பூன். அந்த பேன்ன்றது வந்து சில அவசரமான செயல்கள்னால அது ஒரு இரிட்டேஷனான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற கான்ட்ரவர்சிலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கிரியேட் பண்ண கான்ட்ரவர்சி தான் எல்லாமே. யாரும் தியேட்டரில் கொண்டு போய் போடலை. இப்போ ஒரு கான்ட்ரவர்சின்னு எடுத்திங்கன்னா பீப் சாங் நீங்கள் எடுத்திங்கன்னா பீப் சாங் என்ன சோஷியல் தியேட்டரில் போட்டாங்க, அவங்க தியேட்டரில் ப்ளே பண்ணல, இல்லை வந்து பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணி வந்து எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காமிக்கல. யாரோ ஒருத்தர் லீக் பண்ணி சோஷியல் மீடியாவில் அதை வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நான் சொல்கிறது சோஷியல் மீடியா இதுதான் பேன்னு சொல்லுவேன். சோஷியல் மீடியாலன்னா அது பண்ணிருக்க முடியாது, அது போயே இருக்காது, அவரும் ரிலீஸ் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்காது. ஸோ இந்த சோஷியல் மீடியா என்பது பூனாவும் இருக்குது, பேனாவும் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் வந்து எக்கச்சக்கமாக என்ன சொல்கிறது பெரிதாக்கப்பட்டு பெரிய பெரிய இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை 4 டிஃப்ரெண்ட்டாக வகையில் ரிப்போர்ட் பண்ணி கான்ட்ரவர்சி பண்ணுறதும் சோஷியல் மீடியா நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிளாக பண்ணும்போது அது பூன் தான், இர்ரெஸ்பான்சிபிளாக பண்ணும்போது அந்த அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அது ஒரு பேன். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ சொல்லுங்கள் சார், தமிழ் சினிமா வந்து நியூ ஃபேஸஸ் கிட்ட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க டேலண்ட்ஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கமிங் டு சினிமா. ஸோ எந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஜோனாக இருக்கும்? இது கண்டிப்பாக இப்போ வந்து தமிழ் சினிமா வந்து ஓப்பன் ஃபார் நியூ கவர்ஸ். ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இயக்குநர்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி வந்து நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. இப்போ 205 படம், நீங்கள் 26 படம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இதில் பார்த்தீங்கன்னா 150 பேர் இயக்குநர்களே புதுசு தான், 56 தான் வந்து ஏற்கனவே படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் 10 பேர் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்றது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையான விஷயம். ஆனால் 150 புதுமுக இயக்குநர்களுக்கு அறிமுகம் வாய்ப்பு கிடைக்குதுன்னா அப்போ தமிழ் சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நடிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அறிமுகமாயிருக்காங்க. ஆனால் அதில் ஜி பிரகாஷ் மட்டும்தான் இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு. ஒரு நிறைய படங்கள் இப்போது அவருக்கு வெற்றி படம்லாம் அமைஞ்சு 2 படம் அடுத்து நிறைய பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயின்ஸில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ்னு வரிசையாக ஒரு 5 6 நிக்கி கிரானி இவங்களாம் நல்லா வந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஹீரோயின்ஸில் நல்லா வெற்றி வந்துட்டுருக்கு, ஆனால் ஹீரோஸில் நிறைய பேர் வெற்றி அடையலை. ஆனால் சினிமோடோகிராஃப்ஸில் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, எடிட்டர்ஸ் நிறைய பேர் புது ஆளுங்களாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் புதுசு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ புதுமுகளை பொறுத்தவரையும் தமிழ் சினிமாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ட்ரி பேரியர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நல்ல திறமை இருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் இருக்குது. அடிப்படை என்னென்னா உங்கள்கிட்ட திறமை இருக்கா, அது சரியான முறையில் உங்களால் கிடைச்ச ஒரு வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியுமா இல்லையா? அதை தக்க வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி தான். இது கிரிக்கெட் மாதிரி தான். இப்போ கிரிக்கெட்டில் வந்து உங்களுடைய ரஞ்சி ட்ராஃபி மீதி எல்லாம் ஒன் டே கேம் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க, ஒரு மேட்ச் தருவாங்க. அந்த மேட்ச்சில் மட்டும் நீங்கள் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டிங்க வச்சுங்களேன், உங்களை வந்து அது பிறகு ட்ராப் பண்ண மாட்டாங்க டீம்லேருந்து, கண்டினியூஸாக உங்களை வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கேம் தெரிஞ்சுக்கணும். சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எனக்கு கிடைச்சிருக்குது இந்த ஒரு வாய்ப்பை நான் எப்படியாவது கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நான் வெற்றி கொடுத்தே ஆகணும். இதில் எப்படியோ ஒரு படம் எடுத்தால் பத்தாது, கொடுக்குற படம் மக்கள் மத்தியில் நெத்தியடி மாதிரி நிற்கணும். கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட இப்போ வந்து நிகழ்வுகளில் வந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.